ரிங்கு போது எடுக்க மாட்டேக்கலையா? திருப்பி எடுக்க மாட்டேக்கா? ஒருவேளை நான் அப்படி சொல்லிட்டேன்னு எடுக்காமல் இருக்காளோ, இல்லை தூங்கிட்டாளா? இவ்வளோ நேரம் லைன் எங்கேயாச்சும் தானே இருந்துச்சு. ஒருவேளை அவன்கிட்ட பேசிட்டே இருந்திருப்பேன், அப்படியே தூங்கியிருக்கலாம்ல. அப்படியா? 10 நிமிஷத்தில் தூங்கியிருப்பாளா? எடுக்கலல்ல, அப்போ தூங்கியிருப்பா. மூச்சிருந்தா எடுத்துருப்பாளா? நீங்கள் கால் பண்ணி எடுக்காமல் இருப்பாளா? சரி, இன்னொரு டைம் அடிச்சு பார்ப்போமா? அண்ணன் அடிக்கானு இல்லையா? அப்போ தான் சொல்லும்போது வாங்கி பேசாம தானே இருந்தோம். பிறகு அடிக்க இப்போ. சரி தானே, நீ உன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்கணும். சரி தானே, நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல, ஏன் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுல்ல அந்த டைமில்? மனோனாக்கும் சொல்லாமே இருந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டோமோ. மச்சாட்ட சொல்லியிருக்கலான்னு. சரி, நம்ம அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லண்டா. இன்னைக்கு நந்தினி கோபப்பட்ட மாதிரி நாளைக்கு எல்லாரும் கோபப்படுவாங்க. நம்மளே பார்த்துக்கலாம். ஹலோ, சொல்லுடா, என்னாச்சு? தூங்கலையா? தூங்கணும். பவி தூங்கிட்டல? அப்படி பவி தூங்கிட்டாடா? என்ன? சரி, சிவாட்ட பேசலையே இன்னைக்கு? பேசலையே, அவன் கால் பண்ணலையடா? என்ன மெசேஜ் மட்டும் போட்டான். நேற்று கால் பண்ணானே? நேற்று கால் பண்ணல. அவன் சொன்னால தரேன் பிஸியாக இருந்தால் கால் பண்ணாட்டா ஒரு வாய்ஸ் ஆட்டு போட்டு விடுன்ட்டு அதான் போட்டிருக்கான். என்ன பிஸியாலாம் இல்லைடா, கால் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாமல் இருக்கான். என்னடா சொல்கிறேன்? ஏன் கால் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்? என்னாச்சு? பிரியா இப்போ ஃபோன் பண்ணேன், துறை ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் நந்தினி எடுத்து விளாண்டுட்டு இருந்திருக்கான். அதனால ஏன்னா ஃபோன் அடித்தா பிரியா. இப்போமா அடித்தா பிரியா? என்னவா? அவனுக்கு உடம்பு சரியில்லடா சிவாக்கு, அதான் அப்படி சரியாக சொல்ல மாட்டேக்கான்னு நினைக்க. அவள் பயப்படுவான்ட்டு வீடியோ கால் பண்ண சொல்கிறாலாம், பண்ண மாட்டேக்கானா. நேற்று தலைவலிக்கு நான் ஆஃபீஸ் போகலையான். இன்றைக்கும் இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்பளுக்கு ஆஃபீஸ் போகலான்னு தான் சொல்லியிருக்கான். வீடியோ கால் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேக்கானா, என்னன்னு தெரியலை. கேட்டு சொல்லுண்ணா அப்படின்னா. நீ இப்போ கால் பண்ணிய சிவாக்கு? கால் பண்ணல, நம்ம 2 இடத்துக்கு சேர்ந்து தான் பேச சொன்னான். பேசிட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னா. ஏன் அவன்கிட்ட சொல்லலையா? அவன் ஃபோன் பண்ணி பேசியிருப்பானே. டே, அவன்கிட்ட சொல்ல தான் கால் பண்ணியிருக்கான். நந்தினி ஃபோனை எடுத்துகிட்டு அவட்ட விளாண்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கான். இவன் என்ன சொல்ல வரான்னு தெரியாமல். அதனால தான் இவன் ஃபோனை வச்சுட்டு எனக்கு ஃபோன் அடித்தான். சரி, இப்போ நீ அவன்கிட்ட சொன்னியா இல்லையா? அதான் நான் இப்போ அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். நாங்கள் முடிய சேர்ந்தே பேசுகிறோன்னே. இல்லைண்ணா நீயும் பாலனவும் மட்டும் பேசுங்க, பெரிய என்ன சொல்லலான்டான். நாளைக்கு ஆஃபீஸ் போன பிறகு வேணால் சொல்லுங்க அப்படிங்க. அப்படி இந்த நந்தினி என்னத்தை சொல்லி வச்சாவட்ட? 7 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்தப்பறம் நீ கால் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே பேசிக்க அப்படின்னு சொன்னான். சொல்லலைன்னா அவன் கோவப்படுவானே. என்ன செய்ய சொல்லுத? நான் சொன்னால் நீ கேட்பலான்னாங்கா. என்ன செய்ய சொல்லுத சொல்லு. சாத்தவன் திட்டுவான், வாங்கிக்கிட வேண்டியதான். சரி, கால் பண்ணுறேன், கான்ஃபரன்ஸ் போடுறேன். அவனை ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுவான்லடா. சரி, நாளைக்கு ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் விடு. இப்போ எதுக்கு இப்படி பேசணும் நந்தினி? இவன் விளையாட்டாக பேசியிருப்பா, அவள் வேறு டென்ஷனில் இருந்தாலும் அதான் கோவப்பட்டுட்டு ஃபோன் வச்சுருப்பான். சரி போடு, கான்ஃபரன்ஸ் போடு. பேசிட்டு பிரியாளுக்கு கால் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா அவள் டென்ஷனில் இன்னும் சாப்பிடாம இருக்கடா. இப்போ சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்கா? சாப்பிடுதானே? அச்சோ, என்ன மச்சான் அடிக்கி? அட்டன் பண்ணாட்டாலும் எதுவும் நினைப்பாங்க, அட்டன் பண்ணால் தெரிஞ்சிருமே. சரி, பார்த்துக்கூடும். ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? அக்கா யாஸ்லாம் எப்படி இருக்காங்க? பிறகு பவி எப்படி இருக்கா? பெரிய மச்சான் எப்படி இருக்கு? நந்தினி பிரியாலாம் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன குறைச்சல்? அது என்னது மாப்பிள்ள தலையில் போச்சுடா. கொஞ்சம் இரு. இவளா? டே, என்னடா சிவா இது தலையில்? அச்சோ மச்சான், அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். சும்மா யாரும் தலையில் கட்டு போடுவாங்களா? மச்சான் பவி எப்படி இருக்கா மச்சான்? செக்கப் கூப்பிட்டு போனீங்களா? அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் மாப்பிள்ள? மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், விடுங்க. என்னன்னு தான் கேட்டோம். ஏன் கட்டு போட்டிருக்கேன்? என்னாச்சு சொல்லு மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் கால் பண்ணல? 2 நாளாக மெசேஜ் மட்டும் போட்டு கொடுத்தேன். நாங்களும் சரி ஒர்க்கு பிஸியில் இருக்க போலான்னு நினச்சேன். நீ என்னட்டாண்ணா இப்படி கட்ட போட்டுட்ருக்க? என்னாச்சு? மச்சான் அது ஒரு சின்ன அடிபட்டுடுச்சு. அதான் தலையிலையா அடிபட்டுடுச்சா? பலமாக பட்டுடுச்சா என்ன? என்னாச்சு? எப்படி பட்டுச்சு? அது மச்சான் காரில் போயிட்டுருக்கும்போது தான் ஒரு வண்டி எய்த்தாப்பில் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. பைக் எய்த்தாப்பில் வச்சுருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. ஒரு மரத்தில் திருப்பி விட்டுட்டேன், அதான் கொஞ்சம் இடிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, எப்போ அடிப்பிடிச்சு? அதுக்கு முன்னாடி நைட்டு வெளியில் போனேன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே பஜார் போனேன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது. என்ன மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் சொல்லாண்டாமா? இவ்வளோ தூரத்தில் இருக்க, தெரியணுமா எங்களுக்கு? அதான் மச்சான் சொல்லலை, இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படக்கூடாதுல்ல. மாப்பிள்ள கோவப்படுத்துகிற நீ. பிரியாட்ட பேசுனே எப்படி? பேசினேன், ஆடியோ கால் பேசுனேன். வீடியோ கால் பண்ணலையா அவளுக்கு?
மச்சான் என்ன மச்சான் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிய வீடியோக்களை பார்த்தா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாவா அழுவா அதுக்கு தான். சரி எங்கிட்டயாவது சொல்லணுமா சொல்லண்டாமா? பிரியா தான் இப்போ கால் பண்ணி சொன்னேன் உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேக்காங்க நீ என்னன்னு கேளுன்னு. ஆமாம் அவன் வீடியோ கால் பண்ண சொன்னேன், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். கோவத்தில் கட் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி அடித்தா எங்கேஜில் இருந்துச்சு. என்ன மாப்பிள்ள அவள் சொன்னோன்னே எங்களுக்கே எப்படியோ இருந்துச்சு. நீ அவட்ட மறைக்க அவள் கஷ்டப்படுவாள்லாம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? ரொம்ப அடிபட்டுட்டான். ரொம்ப இல்லை லேசாக தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பலமாக, அவ்வளோதான். 2 ஸ்டாப்பில் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு மாப்பிள்ள லைனில். போல அப்படியே லைனில் வராடா. சரி கட் பண்ணிட்டு வீடியோ கால் போடு, அவள் பார்க்கட்டும். நம்ம இருந்தால் ஏதாட்டு பேசி சமாதானம் பண்ணிக்கலாம். தனியாக அவன் பேச மாட்டேக்கா, அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஏன்னா என்ன நான் வீடியோ கால் பண்ணியிருக்கேன்? பிரியா யாரெல்லாம் இருக்கான்னு பாரு. என்னங்க என்னது அது? போச்சு மச்சான். ஏன் மச்சான்? என்னங்க என்னாச்சு? ஏன் தலையில் கட்டு போட்டிருக்கீங்க? இதுக்கு தான் வீடியோ கால் பண்ண மாட்டேனீங்களா? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? பிரியா டென்ஷன் ஆகாத, சொல்கிறது கேளு. என்ன பாருண்ணா, எதுக்கு இப்படி கேட்டு போட்டிருக்கீங்க? அதுக்கு தான் வீடியோ கால் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. பிரியா அழாத பிரியா, அதுக்கு தானே உனக்கு வீடியோ கால் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சொல்கிறது கேளு பிரியா, ரிலாக்ஸரு, அழாத. எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? என்னாச்சு? பிரியா முதல்ல நீ அழுறது நிப்பாட்டு பிரியா, சொல்கிற கேளு. நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஏன் இப்படி கேட்டு போட்டிருக்கீங்க? எதுக்கு மறைக்கீங்க என்கிட்ட? இதுக்கு தான் மறைச்சேன். பார்த்தோன்னே அழுதலாம். நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கல பிரியா, நீ ரொம்ப வருத்தப்படுவேன் எதையாட்டு நினச்சி, அதான் சரின்னு கால் பண்ணல. மறைச்சா மட்டும் நான் வருத்தப்பட மாட்டேண்ணா. சரி விடு, அழாத. என்னாச்சு அது சொல்லுங்க, ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? அது ஒரு சின்ன அடிபட்டுடுச்சு, விடு. போய் சொல்லாதீங்க, என்ன மறைக்காதீங்க. அப்போ அழ மாட்டியா? நீங்கள் சொல்லுங்க, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. பஜார் போயிட்டு வந்தேன்ல, அது ஒரு பைக் வந்துச்சு, அது வண்டியை கிராஸ் பண்ணல, அது வண்டியை ஒரு மரத்தில் ஒன்று விட்டுட்டேன், அது அடிபட்டுடுச்சு மண்டையில், முன்னாடி இடிச்சிட்டோம்னா. எப்போ? அது முந்தானத்து நைட்டு. இல்லை பஜார் போயிட்டு வந்து கால் பண்ணுன்னு சொன்னால, அப்புறம் கால் பண்ணல. ஆனால் வாய்ஸ் போட்டிங்களா தூக்கம் வருது நான் காலை பண்ணுறேன்னு? அதுக்கு தான் கால் பண்ண அப்புறம் வீடியோ கால் பண்ண சொல்லல, அதுக்கு தான் வாய்ஸ் போட்டு என் பாட்டுக்கு இருந்தேன். இது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தேன்ல, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு உடம்பு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வாய்ஸ் போட்டுட்டு என் பாட்டு படுத்துருந்தேன். சரி என்ன சொன்னாங்க? ரொம்ப அடிபட்டுட்டான். வீடு பிரியா, சரியா வீடு, அதை ஏன் போட்டு என் டென்ஷன் ஆகுது. சாப்பிட்டியா? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லுங்க. 2-3 ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பார்த்து போயிருக்கலாம்லாங்க, வேலைக்கு தாங்க ரொம்ப. பிரியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வீடு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். வீடு கால் பண்ண மாட்டேக்கன்னா நீ மச்சான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன்னு. இன்னும் 2 நாளாக சொல்கிறேன், வீடியோ கால் பண்ண மாட்டேங்கிங்க. உங்களை பார்த்தா தானங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் மச்சாட்ட. எங்கள் அண்ணனுக்கு நான் சின்ன பிள்ளை. சாப்பிட்டீங்களா? டேப்லெட் போட்டிங்களா? சாப்பிட்டேன், டேப்லெட் போட்டேன். லைனில் மச்சாலாம் இருக்காங்க, பேசு. மாப்பிள்ள பிரியா சாப்பிட்டலான்னு கேளு. பிரியா சாப்பிட்டியா இல்லையா? லூஸு, சாப்பிடாம இருக்க? சாப்பிட்டேன். பிரியா போய் சொல்கிறியா என்ன? சாப்பிட்டேண்ணே, நீ சொன்னதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டேன். உண்மையாக தான் சொல்கிறியா எப்படி உங்கள் அண்ணட்ட? சாப்பிடல எவ்வளோ தரமோ, அண்ணன் தான் சொன்னால் நீ சாப்பிட, அப்போ தான் நான் உனக்கு சொல்லுவேன் என்னன்னு கேட்டுட்டேன்னா, அதான் சாப்பிட்டு வந்தேன் இப்போ தான். ஏன் பிரியா அதுக்காக சாப்பிடாம இருப்பேன்? 2 நாளாக உங்களை பார்க்கவே இல்லைலாங்க. சரி பேச மாட்டேங்கிறீங்க. பேசினா ரொம்ப நேரம் பேசினா இதை சொல்லிடுவேன்னு தான். வீடியோ கால் பண்ணால் பார்த்தா நீ ரொம்ப வருத்தப்படுவலாம். நீங்கள் ஊருக்கு கிளம்பி வாங்க. என்ன ஆச்சு பிரியா, ஏன் இப்படி சொல்கிற? கிளம்பி வாங்க, அவ்வளோதான். பிரியா என்ன ஆச்சு, விடு. இதெல்லாம் போட்டு சீரியஸ் எடுத்துகிட்ருக்க, விடு. மாப்பிள்ள என் தங்கச்சி கூப்பிட்டா, வந்துரு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி. வர்றதெல்லாம் ஓகே தான், வந்துடுவேன். உங்கள் தங்கச்சி அப்புறம் சண்டை போடுவாள. என்ன சொல்கிற பிரியா, ஏன் சண்டை போடுறா? உங்கள் தங்கச்சிட்டு சொல்லிட்டுல வந்திருக்கேன், உங்கள் அண்ணனை வேறு நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பால. நான் நினச்சாலும் எப்படி வர முடியும், அக்ரிமெண்ட் போக முடியலன்னு. சார் ரெண்டே சாப்பிட்டீங்களா எப்படி? நாங்களாம் அப்படியே சாப்பிட்டாச்சு. நீ உடம்ப பாரு மாப்பிள்ள. இன்ஜெக்ஷன் போட போனியா? ஹாஸ்பிட்டல் மறுபடியும் போகணுமா? போகணும் மச்சான், நாளைக்கு போகணும். இன்றைக்கி போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கு, அப்போ சீக்கிரம் ஆற பொண்ணு. அது வரைக்கும் வேலைக்கு போகணுமா என்ன? எத்தனை நாள் லீவு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சேலரி தந்துடுன்ட்ருக்காங்க. இன்னும் 2 நாள் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும், அப்புறம் ஸ்டாப்ல எடுத்துருவாங்க, அப்புறம் போக வேண்டியதான். கூட 2 நாள் வேணால் ரெஸ்ட் எடுமாப்பிள்ள, சொன்னால் கேளுன்னா பைசா எதுவும் போட்டு விடவா செலவுக்கு? வேணாம் வச்சா, பைசாலாம் வச்சுருக்கேன்.
அப்போ பைசா வச்சுருக்கேன் என் தங்கச்சி தான் அனுப்பிட பிடிக்கியா தங்கச்சி கேட்க சொல்லுங்களேன். நானா கேட்க வேண்டாங்க, போட்டு விடுதான் வச்சுக்க, செலவு பண்ணுன்னா வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, தேவைன்னா நான் கேட்க அப்படி சொல்லிடுதா. உடனே எங்கள் அண்ணாட்ட குறை சொல்லாண்டா, டேப்லெட் போட்டிக்கலாம். இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான். இவ்வளோ தடவை உங்கள் தங்கச்சி என்ன பண்ணா உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா பிரியா நீ தான் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்ருக்க. எங்கள் அண்ணன் எப்போ கால் பண்ணாலும் எடுத்து பேசுவாங்க, டிஸ்டர்ப் பண்ண நினைக்க மாட்டாங்களா? பிரியா இப்போ இல்லை, நீ எப்போ வேணாலும் நீ சொன்ன மாதிரி எப்போனாலும் கால் பண்ணலாம் சரியா. இப்போ உடம்பு பாரு சொல்லியாச்சு, இல்லைன்னா கிளம்பி வர முடிஞ்சால் வந்துரு. ஆமாம் வர முடிஞ்சால் இங்கே வந்துரு. இங்கே இருக்க வேண்டியதானே எங்கள் கூட, இங்கே ஒரு வேலை பார்த்துறேன், இங்கேயே ஒர்க் பண்ணு. இல்லை உனக்கு அதில் விருப்பம் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குன்னா நீ பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட வேண்டியதானே. இல்லை வேறு எங்கே உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்கே இரு, இங்கே பக்கத்துலேயே இருக்கு பாரு. மச்சான் தப்பாக எடுத்துக்காதீங்க மச்சான், இந்த ஒரு 2 வருஷம் மட்டும் இருந்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் தங்கச்சி விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போதுமா. நான் எங்கே வேலை பார்க்கனா அங்கே உங்கள் தங்கச்சி கூப்பிட்டு போயிடுவேன் சரிங்களா. வருத்தப்படாதீங்க, அவள் கஷ்டப்படுதெல்லாம் ஒன்று நினச்சி, நீ ரொம்ப தூரத்தில் இருக்கல பிரியா. பாரு ஒன்னாலும் உங்கள் அண்ணன் எல்லோரும் வருத்தப்படுத்தாங்க பிரியா, நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் ஒழுங்கு வீடியோ கால் பண்ணும்போது பண்ணியிருக்கலாம்ல, என்கிட்ட என்ன எதுவும் சொல்லியிருக்கலாம்ல. இங்கே எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் அண்ணாட்ட சொன்னேன். லூஸு, பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் இதே நினச்சி டென்ஷன் ஆகாத பிரியா, புரியுதா? ஒரு டென்ஷன் வேண்டாங்க ஓகேவா. ம் சரி, இனிமேல் எதுவும் என்கிட்ட மறைக்க மாட்டீங்களா? சரி எதுவாக இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா, மறக்க மாட்டேன். சரி மாப்பிள்ள பிரியாட்ட பேசுது, அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா சரியா. நாங்கள் 2 வைக்கோம், காலைல கால் பண்ணுறோம். சரிங்க மச்சான். அக்கா ரவி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள், நந்தினி ரியா யாசு பெரிய மச்சான் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. சரி மாப்பிள்ள உடம்பு நல்லா பாரு புரியுதா, ரெஸ்ட் எடு நல்லா. சரிங்க மச்சான் டென்ஷன் ஆகாதீங்க. சரி மாப்பிள்ள வைக்க. ஹலோ பிரியா. என்னை கூப்பிடாதீங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். ஏக்கு இவ்வளோ தான் நல்லா தானே பேசுனேன். அது அண்ணன் 2 லைனில் இருந்தாங்களா, அப்போ அவங்களுக்காக தான் என்கிட்ட பேசுனியே எப்படி? எதுக்கு அப்படி சொல்லுங்க? அவங்களுக்காக பேசலை, நீங்கள் பேசலைன்னு தானே நான் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அண்ணாட்ட சொல்லி கால் பண்ண சொன்னேன். ஏன் இப்படி மறைக்கிங்க? நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க? நான் வந்து பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லை நான் அண்ணனை தான் வந்து பார்க்க முடியுமா? இப்படி இருந்துக்கிட்டு என்கிட்ட எதுக்கு மறைக்கிங்க? ஏன்ட்ட ஏன் மறைக்கிங்க? நீ கஷ்டப்பட பிரியா, அதைத்தான் நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால நீ என் கூட இருக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி மறைக்க மாட்டேன் போதுமா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? போகணும்ல, இப்போ தானே சொன்னேன் மச்சான்டா. ஊசி 4 நாள் தொடர்ந்து போட்டால் தான் புண்ணிச்சுக்கிற ஆரம்பம், அதுக்கு தான். சரிங்க, மறக்காமல் டெய்லி போய் ஊசி போடுங்க, மாத்திரையை சாப்பிடுங்க சரிங்களா. வீடியோ கால் பண்ணுங்க புரியுதா. சரி பயப்படாத. சரி சாப்பிடாமலாம் இருக்காத புரியுதா. நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, தூங்கு, காலேஜ் போடலாம் நாளைக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் பிரியா நீ அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காத, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க புரியுதா. அத்தைக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன திட்ட மாட்டாங்களா? உனக்கு தெரியும் நீ ஏன் சொல்லாமல் மறைச்சேன்னு. நான் அம்மாட்ட பிற பேசிக்கிறேன் வீடு புரியுதா. அம்மா உன்னை எதுவும் சொல்லாமல் நான் சொல்லிக்கிறேன். அத்தை திட்டுறதுக்காக நான் சொல்ல வரலங்க, தெரிஞ்சு வந்து எப்படிங்க மறைக்க கஷ்டமாக இருக்கும்ல. பிரியா ஏக்கு சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா புரியலையா. நீ ஏன் என்னை பார்த்தோன்னே அழுதுட்டேன், அப்புறம் அம்மாவும் சொன்ன உடனே அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அப்பா தம்பி எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. சரிங்க சொல்லலை. சரி வைக்கட்டா, நான் காலைல பண்ணுறேன். நீ தூங்கு, இப்போவுமே ரொம்ப லேட் ஆகிட்டு பாரு. சரிங்க, சரி வச்சுட்டு நல்லா தூங்குங்கண்ணா. ஓகே. இதையை பற்றி நினச்சிட்டு இருக்காத பிரியா, சொன்ன கேளு, ஒழுங்கா நேரத்துக்கு நேரம் சாப்பிடணுன்னு நான் அம்மாட்ட கேட்பேன். சரிங்க. சரி வைக்க. ஏன்டா இதில் நிற்கிய கேண்டீன் போலையா? போகணும் உங்கள்கிட்ட பேசணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். ஏன் லேட்டு? அது ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன், சரி முடிச்சுட்டு போவோமேன்ட்டு வந்தேன். சரி சொல்லுன்னா ரூம்க்கு வர வேண்டியதுனே, இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிய? ஆஃபீஸ் விஷயம் இல்லைடா, வீட்டு விஷயம், அதான் சரி கேண்டீனில் வச்சு பேசலான்னு வெயிட் பண்ணோம். வீட்டு விஷயமா? என்ன விஷயம்? என்னாச்சு வீட்டில்? என்னாச்சு? யாரும் ஃபோன் பண்ணல? யாரும் ஃபோன் பண்ணாவலாம்? என்னாச்சுன்னு சொல்லி தொலைங்க. நம்ம வீட்டிலனா வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கல யாரும், நம்ம வீட்டில் உள்ளவங்க தான். வீட்டிலேருந்து ஃபோன் வரலாங்க, அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க அங்கே என்னடா உளருத? அப்போ இங்கேருந்து வந்தாச்சு ஃபோன் பண்ணாளா? என்னவா அவளுக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, நீ அவளே குறை சொல்லி எப்போ பார்த்தாலும். என்னன்னு சொல்ல புரியல, 2 பேரும் அரை வாங்க புரியல, சொல்லி தொலைங்க இருமாளுங்களா. சரி வா கேண்டீனில் போய் பேசிக்கலாம் வா.
கேண்டீன் போகிறதுக்குலாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம் அதை சொல்லு. இங்கே யாரும் இல்லைல்ல, சொல்லு. பிரியாவுக்கு ஃபோன் பண்ணியா? எப்போ பேசுனா? அவட்ட முந்தானத்து பேசினது தான். நேற்று கால் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு பண்ணலான்னு பார்த்தேன், பிறகு நேராகி போச்சு. அவன் 2 எடுத்துகிட்டு இருந்தால் எங்கே நேரம் போகிறதே தெரியுது. இல்லை வந்து தங்கச்சி வேறு 10வது வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நேரமே போகிற தெரியும் முடக்கு. அப்புறம் லேட் ஆகிட்டான். சரி அவள் தூங்கிருப்பா, காலைல பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அப்போ இப்போ காலையில் ஃபோன் பண்ணி பேசுனியா? அப்புறம் நைட்டு 12 மணிக்கு எவ்வளோ கால் பண்ணான். உன் தங்கச்சிக்கு இருக்க பாரு, தும்முரு கொஞ்சம் நெஞ்சம் தும்முற அவனுக்கு உடம்புல வச்சிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக் நான் தான் பேசணும்னு பேசினேன். பேசிட்டு தேவையில்லாமல் மட்டும் சீண்டிட்டு இருக்கான். அது ஏன் ஃபோன் அடிச்சானே தெரில. ஃபோனை வச்சுட்டாவே பேசுனதுக்கு. திருப்பி கால் பண்ணேன், கால் எங்கேஜில் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அங்கே சொல்லிட்டா அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடித்தேன், தூங்கிருப்பா எடுக்கலல்ல அப்படின்ட்டா. அவள் எடுக்கல பிரியா. அதான் என்ன செய்யன்னு தெரில. காலைல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேக்கா. என்ன நானும் இப்போ சரி தூங்கிட்டு இருப்பா போலுக்குன்னு நான் நினச்சிட்டேன். என்ன நீங்கள் பேசுனீங்களா? இப்போ கடைசி வரைக்கும் அவள் எதுக்கு நைட் ஃபோன் பண்ணானே நீ கேட்கல இன்ன வரைக்கும். நான் சொன்னேன்ல, காலைல அடித்தேன், அவள் எடுக்கலை. சரி நைட் லேட்டாக தூங்கிருப்பாளா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். மாப்பிள்கிட்ட பேசிட்டு சரி காலேஜ் வரை போகணும்ல, டிஸ்டர்ப் பண்ணல. சரி லஞ்ச் டைமில் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன நீ அவங்ககிட்ட எதுவும் சொன்னாலா என்ன? நந்தினி என்ன சொன்னான்னு எனக்கு தெரில. கோவத்தில் வச்சவா தான் எனக்கு ஃபோன் அடித்தான். அடிச்சுட்டு அவன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுனா, 2 பேரும் பேசுங்க, ஃபோன் வீடியோ கால் பண்ண மாட்டேக்குது, என்னன்னு தெரில, வீட்டில் இருக்குது, நேற்று ஆஃபீஸ்க்கு தலைவலின்னு போகலன்னு சொல்லிச்சு, இன்றைக்கும் ஆஃபீஸ்க்கு போகலன்னு சொல்லிச்சு, ஆனால் வீடியோ கால் பண்ண மாட்டேக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில, உடம்புக்கு முடியலன்னு நினைக்கேன், தலைவலிக்குன்னு சொல்லிச்சுன்னா நீ பேசு என்ன ஏதுன்னு கேளுன்ட்டா. என்னது சிவாக்கு உடம்பு சரியில்லையா? தலைவலியா? இப்போ எப்படி இருக்கான் பேசுனீங்களா? அவனும் 2 நாள் கால் பண்ணவே இல்லை, வாய்ஸ் தான் போட்டிருக்கான். சரி ஒர்க் பிஸின்னு நினச்சேன். உடம்பு சரியில்லைன்னா சொல்ல வேண்டியதானே? என்னம்மா காய்ச்சலாமா, ஊசி போட்டானம்மா? எப்பவும் பேசுனியா காலையா? சொல்லவே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறந்து சொல்லாமல் என்னடா பார்த்துட்டு இருக்கிய? உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் இல்லை, அவனுக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவன் கெட்டு போட்டிருக்கான், தலையில் தையல் போட்டிருக்கு, ஸ்டாப்லர் போட்டிருக்கு. வீடியோ கால் பண்ணால் பிரியா பார்த்து அழுவான்ட்டு கஷ்டப்படுவான்ட்டு அவளுக்கு ஆடியோ கால்லேயே பேசியிருக்கான், நம்மளுக்கும் ஆடியோ போட்டிருக்கான். என்னடா சொல்கிற? ஆக்சிடெண்டா? அது எப்போ 20 மாடுகள் வந்து சொல்லிட்டு இருக்கிய? உங்களுக்கு எப்போ தெரியும்? அது சொல்லதுக்கு தானே அவனை ஃபோன் அடித்தா. நந்தினி பேசினோன்னே அவள் எங்களுக்கு ஃபோன் அடித்து கேளுங்கண்ணா. அதனால நாங்கள் உடனே கால் பண்ணி பிறகு பேசணும் அவன்கிட்ட. பார்த்தியா அவனு எப்படி இருக்கான்? பார்த்தோம், வீடியோ கால் பண்ணோம், அட்டன் பண்ணான். தலையில் மட்டும் கெட்டு போட்டிருக்கான், 2-3 ஸ்டெப்பில் போட்டிருக்காங்கன்னு சொன்னான். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். நான் இன்ஜெக்ஷன் இன்னும் ஒரு 2 நாளைக்கு போடணும் அப்படின்னு. என்ன ஆக்சிடென்ட் என்னாச்சான் கேட்டீங்களா? அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி பஜார் போயிருக்கான். எதுக்குள்ள பைக் வந்துருக்குன்னுட்டு கொஞ்சம் ஓரமாக போகலான்னு வண்டி திருப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அது ரிட்டன் காரு சரியில்லாமல் மார்க்கில் வந்து விட்டுட்டான்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இடித்ததில் அவனும் கொஞ்சம் அடிபட்டுட்டு. சரி பேசுனீங்களா? எப்போ பேசுனீங்க? அது நைட்டு பிரியா சொன்ன உடனே கால் பண்ணி பேசிடுச்சு 11:15. அது வேறு அவள் சாப்பிடாம இருந்திருக்கான், என்ன ஏன்னு தெரியாமல். அப்புறம் அவளையும் சாப்பிட வச்சு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வச்சோம். நீங்கள் 2 என்கிட்ட எப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிய? அவள் என்ன சொன்னா தெரியுமா? நைட்டே வந்துட்டு சொல்கிறேன் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அவள் கோவப்பட்டா. நான் சொன்னேன் நீ கேட்பலன்னா பெரிய நன்ட்ட சொல்லாண்டான், டிஸ்டர்ப் பண்ணாண்டான், அதனால் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போன பிறகு சொல்லுங்கங்க. அப்போ என்னச்சு சொல்லுத? எதுக்கு என்கிட்ட எதுக்கு சொல்லாண்டாண்ணா? எதுக்கு சொல்லாண்டான்னா உனக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்கா. நந்தினி என்ன பேசியிருக்கா அவட்ட? நீ திருப்பி பேசுனியா அவட்ட? நந்தினி சொன்னாலாம்ல, ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாண்டான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதுக்கு தான் சரி அப்போ அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணாண்டான், எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு சொல்லுனான்ட்டா. சரி சரி, அதுக்கு தான் நான் கால் பண்ணுறதுக்கு எடுக்க மாட்டேக்காலோ. அவள் ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு தானே பேச சொன்னேன். அதான் நந்தினி இருப்பா அப்படின்ட்டு அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பா. இல்லைன்னா லேட்டாக தூங்கியிருப்பா. காலேஜுக்கு கிளம்பணுன்னு எடுக்காமல் இருந்திருப்பா அவசரத்தில். அப்புறம் நீங்கள் காலைல பேசுனீங்களா இல்லையா? நான் கால் பண்ணலை, சரி சாயந்தரம் பண்ணிக்கலாம் விட்டாச்சு. காலைல சிவாக பண்ணிடுச்சிலாம். என்ன சொன்னாங்களாம்மா ஹாஸ்பிட்டலில்? ரெஸ்ட் எடுன்னு சொன்னோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டோம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊசி போடணும், புண்ணு ஆறணும்னா போகிறேன்னு. சரி 2 கேண்டீன் போங்க, நான் சிவாட்ட பேசிட்டு இருப்போங்க. நீ பேசு முதல்ல. என்னாச்சு மச்சான் அடிக்க? ஹலோ மச்சான். ஹலோ சொல்லுங்கள் மச்சான்.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நந்தினி எல்லாம் எப்படி இருக்கா? அக்கா பவி எல்லோரும் எப்படி இருக்காங்க? ராஸ் எப்படி இருக்கான்? இங்கே எல்லோரும் நல்லா இருக்கும் மாப்பிள்ள. சாப்பிட்டியா? எங்கே இருக்க? ஆஃபீஸ் போயிட்டியா? வீட்டில் தான் மச்சான் இருக்கு. உண்மையாகவே நல்லா தான் இருக்கியா? மச்சான் சொல்லிட்டாங்களா 2 பேரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், லேசாக தான் விடுங்க, டென்ஷன் எடுக்காங்க. டென்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கேன். எங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? மச்சான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆவீங்கல்ல மச்சான் எல்லாரும், அதனால தான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சின்னதான் பார்த்துக்குறேன் மச்சான். எதுக்கு வாய்ஸ் போட்டு விட்டேன்? கால் பண்ணல மச்சான் இதான் ரீசன். பார்த்தா நீங்கள் எல்லாருக்கும் கஷ்டப்படுவீங்கல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான். இதுதான் கஷ்டமா? எப்படி வேற ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் பார்க்கல என்ன? மச்சான் கோவப்படாதீங்க மச்சான். நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ள? சொல்லு. பிரியா ஃபோன் பண்ணி அவனோட சொல்லலைண்ணா இன்னும் நீ சொல்லியிருக்க மாட்டல. நீ அவட்டே மறைச்சிட்டு இருக்க பேசாம. அவள் எவ்வளோ கஷ்டப்படும் உனக்கு தெரியாதா? மச்சான் பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறது தான் மச்சான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லாமல் மறைச்சாலும் அது கஷ்டமாக இருக்கதா தெரியும் போது. எதுவாக இருந்தாலுமே அவட்ட மறைக்காம சொல்லு, புரியுதா? இதுவும் உனக்கு கடைசியாக இருக்கும். அப்புறம் எங்கிட்ட ஏக்கு சொல்ல மாட்டேக்க. நாங்களாம் ஏக்கு இருக்கோம். சரிங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க. கவனமாக போகலாம்ல, இல்லை வேற யாரையாச்சும் கூட்டு போகலாம்ல டிரைவருக்கு. சரி, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? இப்போ எப்படி இருக்கு உனக்கு? சார் 2-3 ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க, எனக்கு சரியா தெரில இத்தனை போட்டிருக்காங்கன்னு. கொஞ்சம் மண்டை எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஊசி பிடிச்சி வைக்காங்க 2 நாள் தொடர்ந்து. 6 நாள் தான் தையல் எடுத்தால் தான் வேலைக்கு போக முடியும். அதுபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் போனியா? டெய்லி ஊசி போட மறந்துடாத, புரியுதா? கேர்ஃபுல்லாக இருமாப்ல, சொன்னால் கேளு. தனியாக போகாத டிரைவிங் பண்ணிட்டு, புரியுதா? சரிங்க மச்சான். ஒழுங்காக சாப்பிட்டு டேப்லெட்டும் போட்டுரு, சரியா? சரிங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க. சரி வைக்கிட்டா, நான் மதியானம் பண்ணுறேன், ரெஸ்ட் எடு. சரிங்க மச்சான்.